வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற முழு அடைப்பால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆட்டோ பேருந்துகள் ஓடவில்லை. பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி சாலை மறியல். 100க்கும் மேற்பட்ட போராட்டக் குழுவினர் கைது. மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலைநிறுத்தம். மின் கழகமாக மாற்றும் திட்டம் திரும்ப பெறப்பட்டால் போராட்டம் வாபஸ். மீன் வளர்ப்போருக்கு அரசு உதவி. அமைச்சர் பன்னீர்செல்வம் தகவல். இனி விரிவான செய்திகள். பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி புதுச்சேரியில் நடைபெற்ற முழு அடைப்பால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்து சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி பிராந்திய இடஒதுக்கீட்டு எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் 12 மணி நேர முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தினார்கள். இதன் விளைவாக தனியார் பேருந்துகள், ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் ஓடவில்லை. அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. மேலும் தமிழகத்தில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகளுக்கு மாநில எல்லையில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. முழு அடைப்பு போராட்டத்தால் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை தவிர தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட அனைத்து சாலைகளிலும் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வீதிகள் வெறிச்சோடின. முழு அடைப்பு போராட்டத்தால் ஏதும் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் ராமராஜ் கூறுகையில், இடஒதுக்கீடு சம்பந்தமா போராட்டக்குழு இன்னைக்கு ஒரு நாள் பந்து அறிவிச்சிருக்காங்க. காலையில் 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் பந்து அறிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக நாங்கள் போலீஸ் தகுந்த போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். எல்லா பஸ்ஸும் இப்போ அரசு பஸ்ஸு வாகனங்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே போல் பள்ளிகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு. நாங்கள் போதிய பஸ் எஸ்கார்டு கொடுத்து எல்லா பஸ்ஸையும் நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அதை பார்த்துக்குவோம். பட் யாரும் எந்த இடையூறு செஞ்சாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த முழு அடைப்பு போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் மறியலை நடத்திய போராட்டக் குழுவினரை போலீசார் கைது செய்தனர். பிராந்திய இடஒதுக்கீட்டை கண்டித்து புதுச்சேரி முழுவதும் 12 மணி நேர பந்த் போராட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டக் குழுவினர் பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் உட்பட ஏராளமானோர் ஊர்வலமாக புதிய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மறியலில் பிராந்திய இடஒதுக்கீட்டை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதுகுறித்து பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் ராஜ்பவன் பாலா கூறுகையில், உயர்மட்ட கமிட்டி அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இதுக்கு நிரந்தர தீர்வு காண்பது என்பது காலக்கெடு அதிகமாகும். ஆகையால் இந்த ஆண்டு மாணவர் பாதிக்காத வண்ணம் புதுவை அரசு சென்டர் கலந்தாய்வில் புதிய மாணவிகள் பாதிக்காத வண்ணம் எங்களுக்கு வாக்குறுதி அளித்த வண்ணம் மத்திய அரசை அணுகி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 45 இடங்களை புதுவை மாணவர்கள் கொண்டே நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பாத பட்சத்தில் இந்த போராட்டம் ஓயாது, அடங்காது என்பதை அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே பிராந்திய இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவிக அரசு பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அண்ணா சிலை அருகே மறியலில் ஈடுபட்ட மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன், செயலாளர் நாகராஜன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி, விசிசி நாகராஜன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆங்காங்கே மறியலில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தை ஒட்டி பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருந்தது. பிராந்திய இடஒதுக்கீடாக காரைக்காலுக்கு 18%, மாஹேவிற்கு 4%, ஏனாமிற்கு 3% என கடந்த 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி முதலமைச்சராக இருந்த ரங்கசாமி வழங்கினார்.
பிராந்திய இடஒதுக்கீட்டை காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதியில் உள்ளவர்கள் பெற்றுக்கொண்டு சமூக ரீதியான இடஒதுக்கீட்டிலும் பங்கு பெறுவதால் புதுச்சேரியில் உள்ள மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்பதே எதிர்ப்பு போராட்டக் குழுவினரின் கோரிக்கைகளாகும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பின்தங்கியுள்ளதாக காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிக்கு பிராந்திய இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றும் அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர். புதுச்சேரி மின்துறையில் புதுவை, காரைக்கால், மாகே, ஏனாம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களில் சுமார் 2500 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்ற அரசு முடிவு செய்தது முதல் கடந்த 3 ஆண்டுகளாக எதிர்ப்பு போராட்டங்களை ஊழியர்கள் நடத்தி வந்தனர். இதனையடுத்து மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றப்படாது என அரசு உறுதியளித்தது. இந்நிலையில் மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்ற அரசு தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. இதனை கண்டித்தும் மின்துறையை மின்துறையாகவே செயல்படும் என்ற அரசாணையை வெளியிட வலியுறுத்தியும் ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை துவக்கினர். இதுகுறித்து ஊழியர்கள் கூறுகையில், மின்துறையை மின்துறையாகவே செயல்படும் என்ற அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார்கள். இதனிடையே மின்துறை நிர்வாகத்தினருடன் மின் பொறியாளர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதில் மின் வாரியத்தை மின் கழகமாக மாற்றும் திட்டத்தை அரசு திரும்ப பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மின்துறை ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்தம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் பணிபுரியும் மின்துறை ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளார்கள். மீன்களை உற்பத்தி செய்பவர்களுக்கு அரசு ரொக்க பரிசு வழங்கி ஊக்குவிக்கும் என அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை ஆகியன சார்பில் தேசிய மீன் வளர்ப்பு தினம் கிரீன் பேலஸ் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் விவசாயத்துறை இயக்குநர் சத்யசீலன் வரவேற்புரை வழங்க மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செயலர் மூர்த்தி, இயக்குநர் ராமலட்சுமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் புருஷோத்தமன், நேரு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மீன்வளத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கி மீன் வளர்ப்போர் கையேட்டினை வெளியிட்டு பேசினார். அப்போது அவர், தொழில்நுட்ப ஆராய்ச்சி மூலம் புதுச்சேரியில் மீன்வளத்தை பெருக்கி அதன் மூலம் வருமானத்தையும் பெருக்கும் முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், புதுச்சேரியில் உள்ள 3 படுகை அணைகள், காரைக்காலில் உள்ள 2 படுகை அணைகளில் 6 லட்சம் கெண்டை மீன் குஞ்சுகள் விடப்படும் என்றும், இதற்காக வேளாண் துறை மூலம் புதுச்சேரிக்கு 20 லட்சம் ரூபாயும், காரைக்காலுக்கு 10 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இத்திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என கூறிய பன்னீர்செல்வம், சிறப்பாக மீன் உற்பத்தி செய்பவர்களுக்கு மீன்வளத்துறை மூலம் ரொக்க பரிசும் நினைவு பரிசுகளும் வழங்கி ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சுண்ணாம்பாறு படுகை அணையில் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. ஏம்பலம் தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது குறித்து அமைச்சர் ராஜவேலு ஆய்வு மேற்கொண்டார். ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு, செம்பியம்பாளையம், ஏம்பலம், நத்தமேடு உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான இடங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சமூக நலத்துறை அமைச்சருமான ராஜவேலு ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக மனைப்பட்டா வழங்குவது குறித்தும் இடங்கள் குறித்தும் அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஏழை எளிய மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் என்னுடைய தொகுதியாக ஏம்பலம் தொகுதியில் கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு, செம்மைப்பாளையம், ஏம்பலம், நத்தமேடு, அம்பளிகரங்குப்பம், சடகுளம் ஆகிய கிராமத்தில் உள்ள பொருளாதார பின்தங்கிய ஏழை எளிய குடும்பத்திற்கு வீடற்ற குடும்பத்திற்கு இலவச முனைப்பட்டா கொடுப்பதற்காக இடங்கள் இன்றைக்கு பார்வையிடப்படுகிறது. இது பார்வையிட்டு எங்களுடைய அரசு அதிகாரிகள் கலந்து பேசி எந்த இடத்தை தேர்வு செய்தால் அவர்களுக்கு இலவச முனைப்பட்டா கொடுக்க முடியும் என்று முடிவு செய்து இலவச முனைப்பட்டா கொடுப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய இந்த பார்வையிடப்படுகிறது என்பதை தெரிவித்துள்ளது.
படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்க வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் ஜீவாநகர் கிளை தொடங்குவது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் செல்வநாதன் மகாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ராஜா தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக இளைஞர் பெருமன்றத்தின் மாநில தூதர் கீர்த்தி வர்மா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் சந்திரசேகர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் இளைஞர் பெருமன்றத்திற்கு புதிய நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலும் அடிப்படை வசதிகள், படித்த இளைஞர்களுக்கு வேலை, வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் வேலை வழங்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. திபெத்தை சீனா அடிமைப்படுத்துவது குறித்து ஐநா சபை உண்மை அறியும் குழுவை திபெத்திற்கு அனுப்பி அறிக்கை பெற வேண்டும் என திபெத் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சீனா திபெத் மீது பல்வேறு உரிமை மீறல் செயல்களை செய்து வருகிறது என்றும், கடந்த 60 ஆண்டுகளாக சீனா திபெத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 40 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும், இதனை கண்டிக்கும் வகையில் உண்மை ஜோதி ஏந்தி பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஆதரவு திரட்டி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். கடந்த 6ஆம் தேதி சமாதான ஊர்வலத்தை துவங்கி இருப்பதாக கூறிய திபெத் எம்பி கர்மா யாஷி, ஜம்மு காஷ்மீர், சில்லாங், கொச்சி ஆகிய மாநிலங்களுக்கு சென்ற பின்னர் சென்னை மற்றும் புதுச்சேரி வந்துள்ளதாகவும் கூறினார். இந்திய மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் கையெழுத்து பெற்று அதனை ஐநா சபையில் ஒப்படைத்து நியாயம் கேட்க உள்ளதாக தெரிவித்த அவர், ஐநா சபை உண்மை அறியும் குழுவை திபெத் நாட்டிற்கு அனுப்பி அறிக்கை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். பழங்குடி மக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு கண்டனம். செய்திகள் தொடர்கின்றன. பழங்குடி மக்கள் மீது நடத்தப்பட்ட போலீஸ் தடியடியை கண்டித்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பழங்குடியின மக்கள் மீது நடத்தப்பட்ட போலீஸ் தடியடியை கண்டித்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் தலைவர் தலித் சுப்பையா தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ராமசாமி, நிர்வாகிகள் கலிவரதன், நிலவழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, பொருளாளர் கொளஞ்சியப்பன், சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகன் உள்ளிட்ட கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் பழங்குடியின மக்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி தொடர்பாக உயர்மட்ட நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், தடியடி நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கொத்தடிமைகளாக உள்ள பழங்குடியின மக்களை உடனே மீட்டு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன. பிராந்திய இடஒதுக்கீட்டு பிரச்சினையில் அரசு மனசாட்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று திமுக துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பிராந்திய இடஒதுக்கீடு என்ற பெயரால் அநீதி நடந்து வருவதை தெளிவாக உணர்ந்துவிட்டனர் என்றும், இந்த ஒதுக்கீட்டிற்கு எதிராக கிராமம் முதல் நகரம் வரை அமோக ஆதரவு கிடைத்து வருவதாகவும், மக்களின் கோபத்தை உணர முடிவதாகவும் தெரிவித்தார். இன்னமும் சிலர் பிராந்திய இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றனர். எவராவது ஒரே ஒருவர் இது தொடர்பாக விவாதிக்க தயாரா என சவால் விடுவதாகவும் SP சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் அனைத்து பகுதி மக்களுக்கும் கவர்னராக, முதல்வராக விளங்க வேண்டியவர்கள் ஒரே அடியாக அமைதி காக்கிறார்கள். யார் பக்கம் தவறு என வெளிப்படையாக சொல்ல முன்வரவில்லை என குறை கூறிய SP சிவக்குமார், மத்திய அரசின் அனுமதியை கூட பெறாத அரசாணையை நிறைவேற்ற துடிக்கின்றனர். இவர்களின் மௌனம்தான் போராட்டமாக மாறியுள்ளது எனவும் கூறியுள்ளார். அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் மனசாட்சிப்படி நடந்தால் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்றும், ஓட்டுக்காக மனசாட்சியை அடகு வைக்க கூடாது என்றும் SP சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். 2010, 2011ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் நலசங்க அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த நலச்சங்கத்தில் பதிவு செய்த உறுப்பினர்களின் பிள்ளைகளை பாராட்டி ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில்
பரிசுத் தொகையான 74,000 ரூபாயை 8 மாணவ மாணவியர்களுக்கும் தொழிலாளர் துறை அமைச்சரும் அமைப்புசாரா தொழிலாளர் நலசங்க தலைவருமான ராஜவேலு பகிர்ந்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் துறை ஆணையர் மற்றும் உறுப்பினர் செயலர் ஸ்ரீனிவாஸ், தொழிலாளர் நல அதிகாரி மலர் உட்பட பலர் பங்கேற்றார்கள். இதேபோல் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு 50க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு உதவித்தொகைகளை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் மீனாகுமாரி, ராஜேஸ்வரி மற்றும் அலுவலக ஊழியர்கள் உடனிருந்தார்கள். பாகிஸ்தானில் தரையிறக்கப்பட்ட ஏர் இந்திய விமானத்தில் பயணம் செய்த 122 பேர் மாற்று விமானம் மூலம் புதுடெல்லி வந்தனர். அபுதாபியில் இருந்து 122 பயணிகளுடன் டெல்லி வரவேண்டிய ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாகிஸ்தானில் உள்ள நவாப்ஷாவில் தரையிறக்கப்பட்டது. தரையிறக்கப்பட்ட விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்காக புதுதில்லியிலிருந்து மாற்று விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மாற்று விமானம் மூலமாக 122 பயணிகளும் பத்திரமாக புதுதில்லி வந்து சேர்ந்தனர். ரஷ்யாவில் பலத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 171ஆக உயர்ந்துள்ளது. ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் உள்ள கிராஸ்னோடார் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பலத்த மழையால் பகான்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிரீம்ஸ் மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 171ஆக உயர்ந்துள்ளது. 25,000 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். தொடர் மழையால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தின் காரணமாக ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து தடைபட்டுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த கிரீம்ஸ் பகுதிகளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். வெள்ளத்தால் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மாஸ்கோவில் உள்ள ஜனாதிபதி கிரெம்ளின் மாளிகையில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. கேளிக்கை கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச போட்டியில் இருந்து அவசரப்பட்டு ஓய்வு பெற்றதாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணித்தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். சௌரவ் கங்குலி கடந்த 2008ஆம் ஆண்டு சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றார். 2008ஆம் ஆண்டு இலங்கை சுற்றுப்பயணத்தின் போது மோசமான ஆட்டம் காரணமாக அவர் ஓய்வு முடிவை அறிவித்தார். சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற கங்குலி முதற்தர போட்டியிலும் IPL போட்டியிலும் விளையாடி வருகிறார். தனது 40வது பிறந்த நாளை கொண்டாடிய அவர் சர்வதேச போட்டிகளில் இருந்து முன்னதாகவே ஓய்வு பெற்றுவிட்டேன் என வருத்தம் அடைந்துள்ளார். இது தொடர்பாக கங்குலி கூறுகையில், எனது ஓய்வு முடிவு வருத்தம் அளிக்கிறது. சர்வதேச போட்டிகளில் முன்னதாக ஓய்வு பெற்றுவிட்டேன். இன்னும் 2 ஆண்டுகள் விளையாடி இருக்கலாம். ஒரு தொடரில் சிறப்பாக ஆடாததால் அணியிலிருந்து நீக்கப்படலாம் என்று கருதி இந்த முடிவை எடுத்தேன் என்றார். IPL போட்டியில் புனே வாரியர்ஸ் அணியில் 3 ஆண்டு ஒப்பந்தமாகி இருக்கிறேன் என்றும் இதனால் 6வது IPL போட்டியிலும் நிச்சயம் ஆடுவேன் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் கங்குலி 113 டெஸ்டில் விளையாடி 16 சதம், 35 அரை சதம் உட்பட 7,212 ரன்களை எடுத்திருக்கிறார். அதிகபட்சமாக 239 ரன்களை எடுத்துள்ளார். 311 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 22 சதம், 72 அரை சதம் உட்பட 11,363 ரன்களை எடுத்துள்ளார். அதிகபட்சமாக 183 ரன்களை ஒருநாள் போட்டியில் குவித்துள்ளார் கங்குலி.
கௌதம் மேனன் இயக்கவுள்ள யோகன் அத்தியாயம் 1 படத்தில் இளைய தளபதி விஜய் விரைவில் இணைய உள்ளார். இளைய தளபதி விஜய், காஜல் அகர்வால் இணைந்து நடிக்கும் துப்பாக்கி படத்தை பரபரப்பாக இயக்குனர் முருகதாஸ் படமாக்கி வருகிறார். இயக்குனர் முருகதாசுடன் துப்பாக்கி படத்தின் மூலமாக முதன்முறையாக இணைந்துள்ள நடிகர் விஜய் இப்படத்திற்காக கடுமையாக உழைத்துள்ளார். அவருடைய சினிமா சரித்திரத்தில் துப்பாக்கி முக்கியமான படமாக இருக்கும். இதுவரையில் துப்பாக்கி படத்தின் 90% காட்சிகள் படமாக்கியுள்ளார்கள். விரைவில் துப்பாக்கி படத்தின் பாடல் காட்சியில் விஜய் நடிக்கிறார். துப்பாக்கி படத்தின் காட்சிகளில் நடித்து முடித்த பின்னர் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கும் யோகன் அத்தியாயம் 1 படத்தில் நடிக்க மும்முரமாக விஜய் களமிறங்குவார் என்கிறது கோலிவுட் வட்டாரம். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற முழு அடைப்பால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆட்டோ பேருந்துகள் ஓடவில்லை. பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி சாலை மறியல். 100க்கும் மேற்பட்ட போராட்டக் குழுவினர் கைது. மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலைநிறுத்தம். மின் கழகமாக மாற்றும் திட்டம் திரும்ப பெறப்பட்டால் போராட்டம் வாபஸ். மீன் வளர்ப்போருக்கு அரசு உதவி, அமைச்சர் பன்னீர்செல்வம் தகவல். தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். பழங்குடி மக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு கண்டனம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.